குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது கிரேட் 11 சயின்ஸ் தேர்ட் டேர்ம் பேப்பர் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பேப்பர் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம், பார்ட் 1. ஓகே, ஆகவே உங்களுக்கு கிரேட் 6 கிரேட் 11 வரைக்கும் மேத்ஸ் மற்றும் சயின்ஸ் சம்பந்தமான விடயங்கள் தேவையென்றால் நீங்கள் இந்த சேனலில் போயிட்டு பார்த்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக உங்களுக்கு வேணுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, உங்களுக்கு இது விளங்கப்படுத்துறது விளங்கி இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், முதலாவது ஆக்சிஜன் செறிவு கூடிய குருதிக்கலன் பின்வருவற்றில் எது? ஆகவே மேற்பெருநாளம் வருமா? இல்லை. கீழ்பெருநாளவும் இல்லை, சுவாசப்பை நாடியும் இல்லை. இதெல்லாம் என்னது? மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம் என்னது? உடல் அங்கங்களிலிருந்து ஆக்சிஜன் செறிவு குறைந்த குறித்து எங்க கொண்டு போகுது? இதயத்துக்கு கொண்டு போகுது. ரைட், அதே மாதிரி சுவாசப்பை நாடி என்ன செய்ய போகுது? ஆக்சிஜன் செறிவு குறைந்த இது எங்க கொண்டு போகுது? சுவாசப்பைக்கு கொண்டு போகுது. ஆகவே சுவாசப்பை நாளந்தான் எங்களுக்கு என்னது? ஆக்சிஜன் செறிவு கூடிய குருதியை எங்க இதயத்துக்கு கொண்டு வர போகுது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், அடுத்தது வேலை அளக்கும் சர்வதேச அலகு. ஆகவே வேலை அளக்கு எது? ஜூலாக காணப்படும். என்ன இது? நியூட்டன் என்றது என்னது? விசை அளக்கிறதுக்கு பயன்படுத்தி எடுக்கலாம் அல்லது நிறைக்கு யூஸ் பண்ணி கொள்ள முடியும், உங்களுக்கு தெரியும். அடுத்தது பெஸ்கால் வந்து அமுக்கம், இது வந்து என்னது? வலுவாக இருக்கும். பின்வரும் சேர்வைகளில் எது நீர்க்கரிசல் நிலையில் பினோப்தலினுடன் மென்சுவப்பு நிறத்தை காட்டும்? அப்ப பினோப்தலினோட மென்சுவப்பு நிறத்தை காட்டுறது எது? காரக்கரிசல்கள். என்ன? ஆகவே என்னது? கூடுதலாக நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அநேகமான என்னது லோகோட்சைட்டுகள் என்னது மூளை இயல்புடையதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், அது நீர்ல கரைச்சா காரக்கரிசலாக இருக்கும். ஆகவே என்னது? அப்ப இதுல எது வரப்போகுது? இது கரைஞ்சால் அமில இயல்பு கார்போனிக் அமிலமாகவும், இது சல்பூரிக் அமிலம் சல்போஸ் அமிலமாகவும், இது நைட்ரிக் அமிலமாக காணப்படும். ஆகவே எனது பொட்டாசியம் என்றது ஒரு லோகோட்சைட். ஆகவே இது கரைஞ்சால் எங்களுக்கு காரக்கரிசலை தரும், அது பினோப்தலினோட மென்சுவப்பை தரும். ரைட், அணுவின் கருவில் காணப்படும் புரோத்திரன்களின் எண்ணிக்கை. புரோத்திரன்களின் எண்ணிக்கை என்னத்துக்கு சமன்? அணுவனுக்கு சமன். அப்ப அணுவனுக்கு சமனானது. குருதியில் அதிகளவு காணப்படும் வெண்குருதி கலவகை எது என்று கேட்டிருக்கு. எதுவாக இருக்கும் உங்களுக்கு? நடுநிலை நாடியாக எனக்கு கூடிய சதவீதத்துல காணப்படுறது நடுநிலை நாடி. அடுத்தது, சீரான வேகத்துடன் பயணிக்கும் பொருள் ஒன்றில் பின்வரும் எக்காரணி மாறாமல் காணப்படும். அப்ப உங்களுக்கு தெரியும், அப்ப ஒரு பொருள் சீரான வேகத்தோட இயங்குதுன்னு சொன்னால், அதாவது பார்த்தோம்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி நேர விரைவில், ரைட், இடப்பெயர்ச்சி நேர விரைவில், ரைட், அதாவது சீரான வேகத்தோட இயங்குதுன்னு சொன்னால் இப்படி வருமே நகராம். ஓகே, அதே மாதிரி வேக நிறைவேறல் என்னது? மாறாம காணப்படும். சரி, ஆகவே அப்ப இதுல எங்களுக்கு என்ன நடக்க போகுது? டைமோட என்னது? இடப்பெயர்ச்சி என்ன செய்யுது? சீராக போகுது. அப்ப எங்களுக்கு எது இது மாறாம இருக்கும்? இடப்பெயர்ச்சி மாறிக்கொண்டு போகுது. ஆனால் எது மாறாம இருக்கும்? இடப்பெயர்ச்சி மாற்றம். நம்ம குறிப்பிட்ட நேரத்துல என்ன இடப்பெயர்ச்சி மாற்றம் மாறாம இருக்கிறது ஒரு சீராக காணப்படுகிறது. ஓகே, இதுக்கு நேரத்துக்கு இடப்பெயர்ச்சி ஒரு நேர்விகித சமனாக காணப்படும். ஓகே, ஆகவே என்ன வர போறது? இடப்பெயர்ச்சி மாற்றமாக இருக்கும். ஓகே, இந்த பெருமானத்தை போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், இடப்பெயர்ச்சி மாற்றம் என்றது என்னது? மாறாம இருக்கும். அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் பாத்தீங்கன்னா என்றால் மாற்றம் என்றது மாறாம காணப்படும். அடுத்தது, கார்பன், ஆக்சிஜன், நைட்ரசன், ஐதரசன் ஆகிய மூலகங்களில் மனித உடலில் குறைந்த அளவு திணிவு 100 காணப்படும் மூலகம். அவங்களுக்கு தெரியும், கூடிய அளவு சதவீதத்துல காணப்படுறது இது ஆக்சிஜனாக காணப்படும். என்ன? 65. ஆகவே அப்ப அதுல குறைந்த அளவு சதவீதத்துல இதுல இது எதா இருக்க போது? உங்களுக்கு நைட்ரசனாக காணப்படும். ஓகே, அப்ப உங்களுக்கு தெரியும், இது வந்து 65, கார்பன் 18, ஐதரசன் வந்து 3%. ஓகே, ஆகவே உங்களுக்கு எது இருக்க போது? நைட்ரசனாக காணப்படும். ஓகே, ஆகவே இது 65, இது 18, இது 10, நைட்ரசன் 3%. அடுத்தது, செறிவான அமிலம் ஒன்றை ஐதாக்கும் போது கரையத்தின் அளவு. அப்ப செறிவான ஒரு அமிலம் என்று கேட்கலாம், அதுக்குள்ள இருக்கிற கரையத்தின் அளவு நாங்க எவ்வளவு தண்ணி ஊத்தி ஐதாக்கினாலும் அதுல இருக்கிற கரையம் மாறுமா? இல்ல, அதுக்குதான் இருக்க போது. ஆகவே அது என்ன செய்யாது? மாறாது. ஓகே, ரைட். ஆகவே ரைட், அடுத்தது, அதாவது கரையவும் மாறாது, எதுவும் மாறாது, மூலம் மாறாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். புவியீர்ப்பின் கீழ் பொருள் ஒன்று தொழிற்படும் போது அதன் புவியீர்ப்பு விசை தொழிற்படுது புவியீர்ப்பு மையம். என்ன உங்களுக்கு புவியீர்ப்பு மையத்துல என்னது? கீழ் நோக்கி உங்களுக்கு இது தாக்க போகுது.
புரதம் ஒன்று தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களால் புரதம் ஆக்கப்பட்டுள்ளது. இல்லை என்ன? CHONS. பாஸ்பரஸ் வராது என்ன? அப்ப அது இல்லை. புரதம் ஒரு பல்பகுதியம் அல்ல. அதுக்கும் பிள்ளை என்ன? புரதம் என்னது? அமினோ அமிலம் கணக்கு சேர்ந்து உருவானதான் என்னது? புரதம் என்ன? அப்ப அமினோ அமிலங்கள்ட்ட பல்பகுதியம் தான் என்ன இருக்க போது? புரதமாக இருக்கு. சகல நொதியங்களும் புரதங்களாகும். அது சரியா? ஆகவே இதுதான் அடுத்தது, அணுவன் 6 உடைய மூலகம் எக்ஸும். ஆகவே எங்களுக்கு தெரியும் என்னது? அணுவன் 6ஆக இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன இலத்திர நிலை அமைப்பு? 2 4 என்ன? 2 4ஆகவும், அணுவன் 17ஆக இருக்கிற Y. ஆகவே எங்களுக்கு என்ன வரப்போகுது? 2 8 7ஆக இருக்கு. இதுதானே பிள்ளைகள்? ரைட், 7ஆக இருக்கு. சேர்வை தொடர்பான சரியான கூற்று. அப்ப மேற்படி சேர்வையில் சூத்திரம் X2Y. அப்ப வருமா? வராது என்ன? அதாவது எக்ஸ் வலுவளவு எவ்வளவு? 4. Y வலுவளவு என்னது? 1 ஏற்க போது. இப்ப 1. அப்ப ஆகவே என்னது? XY 4ஆக இருக்கும். ஓகே, ஆக இதுதான் உங்களுக்கு என்னது? மூலக்கூற்று சூத்திரமாக காணப்படும். இதுதான் இதன் வலுவளவு இவருக்கு போக இவற்றை வலுவளவு இவருக்கு வருவார் என்ன? ரைட். உயர், அப்ப இது வருமா? வராது என்ன? வராது. உயர் உருகுநிலை கொதிநிலை உடையது, அது வராது என்ன? இது முனைவுத்தன்மை அற்ற சேதன சேர்வை. ஓகே, அப்ப அதாவது யாரு? CCl4 என்ன? கார்பன் நாட் குளோரைட். ஆகவே அது முனைவுத்தன்மை அற்ற சேதன சேர்வையாக, அதாவதுதான் ஆன்சர். முனைவுத்தன்மை அற்றது. அதுல பார்த்தோம்னு சொன்னால் அதுல காணப்படுற என்னது? 4 இலத்திரனும் என்னது? சமனாக பங்கிடப்படுற முனைவுத்தன்மை அற்றதாக காணப்படும். நீரில் நன்கு கரையும். ஆகவே ஒரு முனைவுத்தன்மை அற்றது. இந்த நீரென்றது முனைவுத்தன்மை உள்ளது. ஆகவே முனைவுத்தன்மை அற்றது முனைவுத்தன்மை உள்ளது கரையுமா? இல்லை. ஆகவே அதுவும் வராது. அடுத்தது, நைட்ரசன் வாயுவின் வெப்பநிலை 78 கெல்வின் ஆகும். மேற்படி பெருமானம் செல்சியஸ் அளவுடையில். ஆகவே நீங்க என்ன செய்வீங்க? கெல்வின்ல இருந்து செல்சியஸ் மாத்துறதுக்கு என்னது? 78ல இருந்து என்ன செய்வீங்க? 273 கழிச்சு கொள்வீங்க என்ன? ஓகே, 273 கழிச்சு கொள்வீங்க. அப்ப எவ்வளவு வரப்போகுது உங்களுக்கு? -195 காணப்படும். சரிதானே? ரைட். கலன்கோளம் தொடர்பான பிழையான கூற்று. குருதிமயிர் குழாயினால் வலையமைப்பு காணப்படுது. அது சரி என்ன? அது சரி. ஓகே, குருதிமயிர் துளைகள் ஆக்கப்பட்டது அந்த கலன்கோளம் என்ன? அதற்கு புண்ணாடி மூலம் குருதி வழங்கப்படும். உட்காவு புண்ணாடி மூலம் தான் குருதி வழங்கப்படுது என்ன? ரைட். அதனூடாக பயணிக்கும் குருதி நமக்கு உயர்வானது. ஓகே, ஆகவே அதனூடாக பயணிக்கிற குருதி நமக்கு உயர்வானபடியாத்தான் என்னது? அதாவது உயர் வடிகட்டலுக்கு உட்படும். அதாவது கூடிய பிரஷர் இருந்தால்தான் இலகுவாக என்னது? வடிகட்டலுக்கு உட்படும். ஆகவே அதுவும் சரி. சரிதானே? அதில் தேர்வு அகத்துறிஞ்சல் நடைபெறும். தேர்வு அகத்துறிஞ்சல் அதுல வடிகட்டல் தான் நடக்கும். அப்ப அகத்துறிஞ்சல் உங்களுக்கு எம்பிஎன் நடக்க போகுது. ரைட். அடுத்து, படத்தில் காட்டப்பட்டுள்ள குழாயில் உலோகம் எக்ஸில் இட்ட போது செங்கபில நிற வீழ்படிவு ஒன்று தோன்றியது. உலோகம் எக்ஸ் ஆக, அப்ப உங்களுக்கு தெரிய வேணும். அப்ப இதுல செங்கபில வீழ்னா செப்பு படிய போகுது. அப்ப செப்பு படிய வேணும்னு சொன்னால் எங்களுக்கு தாக்க விதத்தோட, அதாவது செப்புக்கு மேலே இருக்கிற ஒரு லோகம் தாக்கம் அடைஞ்சாதான் எங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த உலோகம் இந்த சல்பேட்டோட சேர இந்த செப்பு வீழ்படிவாகும். ஆகவே இதுல செப்புக்கு மேல காணப்படுற லோகம் எதுவாக இருக்க போது? நாகமாகத்தான் காணப்படும். ஆகவே நாகம். பிளாட்டினம் வருமா? இல்லை என்ன? ரசம் வருமா? இல்லை என்ன? வெள்ளி வருமா? அதுவும் இல்லை. ரைட். ஆகவே நாகம்தான் என்னது? ஒரு தாக்கம் அஞ்சு நாக சல்பேட்டா வேற செப்பு வீழ்படியும். இது ஒரு ஒற்றை இடைப்பேச்சு தாக்கமாக காணப்படும். ரைட். எல்லா வகை ஆடிகளிலும் தோன்றும் பிம்பங்களில், அதாவது எல்லா வகையிலையும் குழிவாடி, குவிவாடி, தளவாடி, 3 ஆடிகள்லயும் வர வேணும். அதுல பார்த்தா நிமிர்ந்தது. குழிவாடில வர சான்ஸ் இருக்கு என்ன? குவிவாடியில எப்பவுமே நிமிர்ந்ததுதான் வரும். தளவாடியில எப்பவுமே நிமிர்ந்த பிம்பமாகத்தான் காணப்படும். ஆகவே எல்லாத்திலையும் தோன்றது என்னது? நிமிர்ந்த பிம்பம். பொருளளவானது என்னது? குவிவாடியில வர சான்ஸே இல்லை என்ன? உண்மையானது தளவாடியில வர சான்ஸே இல்லை. தளவாடியிலையும் வராது,
குவிவாடிலே வராது. பக்க இடமாற்றம் தளவாடிலே ஆகவே எல்லாத்திலையும் உருவாகிறது இது நிமிர்ந்ததாக காணப்படும். அடுத்தது வேர் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரங்களை கொண்ட பின்வருள் எது? நெல், ஈரப்பழ, வில்வம். நெல் வராது, நெல் உறிஞ்சி மூலம். ரைட். வெற்றாழை, அன்னாசி, கருவேப்பிலை. ஆகவே வெற்றாழை வராது. ஓகே, அன்னாசி கும்பலம் அதுவும் வராது. ரைட். அடுத்தது அன்னாசி, புல், ஈரப்பழ. ஆகவே அன்னாசியும் வராது, புல்லும் வராது. ரைட். ஆகவே ஈரப்பழ வரும். ஆகவே என்னது கொண்ட இல்ல எல்லாம் வேர் மூலம் இனப்பெருக்கம். ஆகவே கருவேப்பிலை வரும், ஈரப்பழ வரும், வில்வம் வந்து கொள்ளும். ஆகவே இது ஆன்சர், 4வது ஆன்சர். ரைட். அடுத்தது அமோனியாவின் கூற்று சரியானது. ஆகவே உங்களுக்கு அமோனியாண்ட ஃபர்ஸ்டாக என்னது லூயிஸின் கட்டமைப்பை நீங்க கீறினீங்க பிள்ளைகள் உங்களுக்கு இலகுவாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்ள முடியும். சரிதானே? அப்ப அமோனியா NH3 லூயிஸின் கட்டமைப்பு. சரிதானே? ரைட். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் மூலக்கூற்றில் உள்ள பிணைப்பு சோடி இலத்திரன் 6 சோடி. எத்தனை சோடி? 1, 2, 3 தான் பிணைப்புல ஈடுபடுது. ஆகவே அது பிழை. அடுத்து நைட்ரஜனுக்கும் மைதரசனுக்கும் இடையே பிணைப்பு இரட்டை பிணைப்பு. இரட்டை பிணைப்பா ஒற்றை பிணைப்பு? என்ன ஒரு இலத்திரன் தான் பங்கிட்டு கொள்ளுது என்ன? ஆகவே ஒற்றை பிணைப்பு. அப்ப அதுவும் பிழை. அமோனியா மூலக்கூறில் தனிச்சோடி இலத்திரங்கள் காணப்படுவதில்லை. பிணைப்பில் ஈடுபடாத ஒரு சோடி, அதாவது ஒரு தனிச்சோடி காணப்படுது என்ன? ஆகவே காணப்படுவதில்லை என்றது. ஆகவே அதுவும் பிழை. அடுத்தது NH இடையே ஒற்றை பிணைப்பு 3 காணப்படும். பாருங்க, இது ஒரு ஒற்றை பிணைப்பு, இது ஒரு ஒற்றை பிணைப்பு, இது ஒரு ஒற்றை பிணைப்பு, 3 காணப்படுது. ஆகவே இதுதான் ஆன்சர். அடுத்தது 18வது நீரூற்றும் ஒரு வாளி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. நீரில் அமுக்கம் சமமாக இருக்கும் புள்ளிகள் எவை? ஆகவே எங்களுக்கு பாத்திரத்தின் வடிவத்துல தங்கி இருக்கிறது இல்ல, அதாவது ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமனாக இருக்கும். ஆகவே இதுல ஒரே கிடைமட்டம் யாரா இருக்குது? இந்த பியும். ஆகவே அதுல அமுக்கம் சமன். ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன். அடுத்தது மகரந்த சேர்க்கையின் பின்னர் சூலகம் என்னவா மாறும்? பழமாக மாறும். என்ன பிள்ளைகள்? ஆகவே அது மட்டும் தெரிஞ்ச கூட மிச்சம் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். சூலகம் பழமாகவும், சூலக சுவர் அதாவது சுற்றுக்கனியமாகவும், மற்றது என்னது சூழ் வித்து வித்தாகவும், மற்றது சூழ் வித்து சுவர் வித்துறையாகவும் மாறிக்கொள்ளும் என்று சொல்லி உங்களுக்கு இதுகள் கிளியராக தெரிஞ்சிருக்க வேணும். ரைட் தானே? அப்ப ஒரு பேப்பர்ல செய்யும் பொழுது அதோட தொடர்புடைய மற்றதையும் நீங்க என்ன செய்யுங்க, கிளியர் பண்ணி கொண்டு போங்க. ரைட். அடுத்தது பார்த்தோம்னா தாக்குதல் துறையில் ஐதான அமிலத்துடன் தாக்கம் அடையும் தொகுதி ஏதென்று கேட்டிருக்குது பிள்ளைகள். ஆகவே தாக்குதல் துறையில ஐதரசனுக்கு மேலே இருக்கிற லோகங்கள் என்னது ஐதான அமிலங்களோட தாக்கம் அடைந்து ஐதரசன் வாயுவை தோற்றுவிக்கும் என்று ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கிறீங்க. ரைட். ஆகவே அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா மெக்னீசியம் மேலே இருக்குது, ஆனா பொன் கீழே இருக்கு, அப்ப வராது. ரைட். நாகம் இருக்குது, ஓகே, அது வள்ளி வராது. ரைட். இதுல என்னது இது ரெண்டுமே வராது. இதுல என்னது இரும்பும் நாகமும் என்னது எதற்காகவே இது ரெண்டுமே ஐதான அமிலங்களுடன் தாக்கம் அடைந்து ஐதரசன் வாயுவை தோற்றுவிக்கும். அடுத்து ஒரு பொருளின் வெப்ப கொள்ளளவு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் பிழையானது. வெப்ப கொள்ளளவு திணிவுக்கேற்ப மாறுபடும். ஆகவே எங்களுக்கு வெப்ப கொள்ளளவு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். வெப்ப கொள்ளளவு திணிவுக்கேற்ப அதாவது மாறுபடும். அதே மாதிரி வெப்ப கொள்ளளவின் அலகு என்னது? அப்ப இது சரியே திணிவுக்கேற்ப மாறுபடும். அடுத்தது வெப்ப கொள்ளளவின் அலகு ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. ஆகவே அது பிள்ளை என்ன? ஜூல் கெல்வின் -1 அல்லது ஜூல் பாகை செல்சியஸ் -1. இது என்னத்துக்குரிய அலகு? தன் வெப்ப கொள்ளளவுக்குரிய அலகு. ஆகவே இந்த கிலோகிராம் வராது. ஒன்று ஜூல் கெல்வின் -1 அல்லது ஜூல் பாகை செல்சியஸ் -1 இருக்கும் வெப்ப கொள்ளளவு. அடுத்தது 1 கிலோகிராம் திரவிய பொருளின் வெப்ப கொள்ளளவு அதன் தன் வெப்ப கொள்ளளவு சமனாகும். அது சரி, சரிதானே? அதாவது என்னது வெப்ப கொள்ளளவு சமன். உங்களுக்கு என்ன சமன்பாடு? எங்களுக்கு என்னது திணிவ என்னது தன் வெப்ப கொள்ளளவால பெருக்கிறதுக்கு சமனாக இருக்கும். ஏற்கனவே படிச்சீங்க. ஓகே. அப்ப திணிவு 1 இருக்கும் பொழுது வெப்ப கொள்ளளவு தன் வெப்ப கொள்ளளவுக்கு சமனாக காணப்படும்.
அடுத்தது ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 பாகை செல்சியஸால் உயர்த்த வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு வெப்ப கொள்ளளவு எனப்படும். அவை உங்களுக்கு தெரியுமே என்னது? அதாவது ஒரு அலகினால் மீன்ஸ் அதாவது 1 பாகை செல்சியஸ் அல்லது 1 கெல்வினால் உயர்த்துறதுக்கு வழங்கக்கூடிய வெப்பத்தின் அளவுதான் எங்களுக்கு என்னவா இருக்க போகுது? வெப்ப கொள்ளளவாக இருக்க போகுது. ஆகவே அதுவும் சரி. ஆகவே பிழையானது இது 2வது. என்ன? பின்வரும் இயல்புகளில் ஆவேஸ் மெமலியா ஆகிய இரு இயல்புகளுக்கும் பொதுவான இயல்பு அல்லது இயல்புகளை தெரியும். ஆகவே ஆவேஸ் மெமலியா. ஆகவே அப்ப அதுல பார்த்தோம்னு சொன்னால் ஆவேஸுக்கும் மெமலியாக்கும் பொதுவானது என்ன? ஆகவே இதயம் 4 அறைகளை உடையது. அது சரி. என்ன? விளைச்சூட்டு குருதி உடையது. அதுவும் சரி. ரைட். அடுத்தது கருவற்ற செங்குருதி கலங்களை கொண்டவை. அதுவும் சரி. ஆகவே ஏபிசி 3 மட்டும் வந்து கொள்ளும். சரிதானே? ரைட். அடுத்தது முகவை ஒன்றில் 50 மில்லிலிட்டர் தூய நீர் எடுத்து அதற்கு சிறிதாக சோடியம் குளோரைட் சேர்த்து நிரம்பல் கரைசல் ஒன்று தயாரிக்கப்பட்டது. கீழ்வரும் சரியானது. அப்ப நிரம்பல் கரைசல் சொன்னால் நாங்கள் என்னது போட்டு கொண்டு போகல என்னது மேக்சிமம் கரையக்கூடிய அந்த திணிவுதான் என்னது நிரம்பல் கரைசல் சொல்ல போறோம். என்ன? ஆகவே அப்ப எங்களுக்கு நிரம்பல் கரைசலை சோடியம் சரியானது கேட்டிருக்குது. இதுகளை நீங்க கிளியரா பார்த்துக்கொள்ள வேணும். சரியானது. நிரம்பல் கரைசலில் சோடியம் குளோரைட் தூள் மேலும் கரையும். கரையுமா? கரையாது. அதாவது இனியும் கரையலா தன்மைக்கு வரையதான் நாங்க நிரம்பல் கரைசல்னு சொல்றோம். எவ்வளவு போட்டாலும் கரையாது. வெப்பநிலையை அதிகரிக்கும் போது சோடியம் தூள் மேலும் கரையும். ஓகே, அது சரி. அதாவது நாங்க வெப்பநிலையை அதிகரிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும்? அந்த கரைதிறன் அதிகரிக்க முடியும். நிரம்பல் கரைசலுக்கு சோடியம் குளோரைட் கட்டி சேர்த்த போது கரைந்தது. ஓகே, அதுக்கு என்ன செய்தாலும் அது கரையாது. நிரம்பல் கரைசலை குளிர்ச்சி படுத்த போது சோடியம் குளோரைட் கரையும். அப்ப அதுவும் வராது. ஆகவே இது உங்களுக்கு சரியானது. வெப்பநிலையை அதிகரித்தல். ரைட். நன்னீரில் ஒன்றில் கீழ்ப்பகுதியில் எச்சாளத்தில் நிலவும் அமுக்கம் இவ்வளவாக இருக்கும். ஆகவே நீரின் அடர்த்தி இவ்வளவாக இருக்கும். ஏற்படும் ஆழ்முடுகள் இவ்வளவு. ஆகவே எச்சின் பெருமானம். ஆகவே என்னது? அமுக்கம் சமன் அமுக்கம் எவ்வளவு? 20,000. என்ன? அப்ப அமுக்கம் சமன் என்னது? எச் ரோஜியாக இருக்கும். என்ன? ஆகவே 20,000 சமன். ஓகே, எங்களுக்கு எச் தெரியாது. ஓகே, எச் தெரியாது. ரோ வந்து எவ்வளவு? எங்களுக்கு 1000 தந்திருக்கிறாங்க. தர ஜி வந்து எவ்வளவு? புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 இருக்கும். சரி பிள்ளைகள். ஆகவே அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னது? திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் சமன் எச் ரோ ஜி. எச் என்ற உயரம், உயரம், ரோ என்ற திரவத்தின் அடர்த்தி, ஜி என்றால் புவியீர்ப்பு ஆர்முடுகளாக காணப்படும். என்ன? ஆகவே இதை எச்ச காண்றதுக்கு நாங்க என்ன செய்து கொள்ள முடியும்? இந்த 20,000 நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 1000 10ஆல வகுத்துக்கொள்ள. சுருக்கி ஆன்சர் எடுக்க தேவையில்லை. என்ன காரணம்? அவங்களே என்னது இப்படித்தான் போட்டிருக்கிறாங்க. ஆகவே நாங்க சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கு 2ஆலும் இதுல 3 சைவர் 4 சைவர். ஆகவே 3 சைவர் 4 சைவர் 2 காணப்படும். ஆனா நாங்க இது சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னது? 20,000 கீழ் 1000 தர 10. அப்ப இவ்வளவு இருக்க போது இதுவாக காணப்படும். ரைட். அப்ப இது இங்க வந்து வகுப்படும். என்ன பயிற்சியை காண்றதுக்கு. ரைட். கலர்கொள்கை வெளியிட்ட விஞ்ஞானிகள் 3 என்னது? ஸ்லைடன், ஸ்வான், ருடோல்ஃப் வெர்சோவன். ஆகவே எங்களுக்கு அது தெரியும். இதெல்லாம் நீங்க பாடமாக்க வேண்டியது. ரைட். அடுத்தது 0.1 மோல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய எத்தனால் C2H5OH கரைசல் 500 சென்டிமீட்டர் கனம் தயாரிக்க தேவையான இதுல துணிவை கேட்டிருக்குது. ஆகவே எங்களுக்கு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 என்றால் என்ன அர்த்தம்? அதாவது 1 டெசிமீட்டர் கனத்துல இருக்கிற மூல் வந்து 0.1. ஓகே, அப்ப டெசிமீட்டர் கனம் மீன்ஸ் என்னது? லிட்டர். என்ன? ஆகவே அப்ப 1 லிட்டர்ல தான் இவ்வளவுன்னு சொன்னால் எங்களுக்கு என்னது? 500 சென்டிமீட்டர் கனத்துல எவ்வளவுண்டு காண இயலும். சரி, ஆகவே இதுண்ட அரைவாசியாக காணப்படும். அப்ப எங்களுக்கு மோல் தெரியும். அப்ப எவ்வளவு? 0.1 அரைவாசி. ஓகே, சரி. இப்படி போட்டு புற சுருக்கிக் கொள்வோமா? சரி. அப்ப உங்களுக்கு மோல் தெரிஞ்சாச்சு. உங்களுக்கு 500 சென்டிமீட்டர் கனத்துல இருக்கிற இதுண்ட மோல் கண்டாச்சு. அப்ப மோல் சமன் உங்களுக்கு என்ன தேவை? திணிவின் கீழ்
என்னது மூலர் திணிவு. அப்ப எங்களுக்கு திணிவு தெரியாது. ஓகே, ஆகவே எங்களுக்கு எதனோடு என்னது மூலர் திணிவு காண வேணும். ஆகவே அதுல ஃபர்ஸ்டா பார்த்தோம்னு சொன்னால் ஃபர்ஸ்டாக சார் மூலக்கூற்று திணிவு கண்டு கொள்ளுவோம். அப்ப சார் மூலக்கூற்று திணிவு கார்பன் எவ்வளவு 12, 2 கார்பன் இருக்குது. ஆகவே 12 24. ஓகே, 24. அடுத்தது என்னது ஐதரசன் 5. ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொன்னால் 5க்கு 5. ஓகே, பிளஸ் ஒட்சிசன் எவ்வளவு 16 பிளஸ் இன்னொரு ஐதரசன் இருக்கு 1. சரிதானே? ஆகவே இது இவ்வளத்தையும் கூட்டி நாங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள் 24 10 34 6 40 46 என்ன? ஆகவே எங்களுக்கு 46 சார் மூலக்கூற்று திணிவு. அதுக்கு நாங்கள் கிராம் மூல் -1 சேர்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்னவா இருக்கும்? அது மூலத்திணிவாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப எங்களுக்கு என்ன இருக்க போகுது? கிராம் மூல் -1 இருக்கு. ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது? கீழே 46. சரியா? மேத்ஸ் ரீதியாக உங்களுக்கு சுருக்க தெரியும். நான் இதன் தேல. ஓகே, ஆகவே இதை சுருக்கின உளவு 23 என்ன? அப்ப 23 சைபர் தசம் சுருக்கி கொள்ள முடியும். சுருக்க தெரிந்தானே இதை ஒரு முறை இங்க 23 முறை. அப்புறம் இந்த 23 வந்து சைபர் தசம் 1ஆல பெருக்கப்பட்டால் எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 2.3 கிராமாக காணப்படுது. சரிதானே? ரைட். அடுத்தது ஒன்றொன்று வேறுபட்ட இயக்கம் கீழே தரப்பட்டுள்ளது. பார்ப்போம். சீரான வேகத்தில் பயணித்தல், மோட்டார் வாகனம் ஒன்று தடுப்பை பிரயோகித்தல், பந்து பட்டு தெரித்தல். மேற்படி சந்தர்ப்பங்கள் பொருத்தமான நியூட்டனின் விதிகள் முறையே. பாப்போம் என்னது சீரான வேகத்துல பயணிக்கிறது, அதே வேகத்தோட இதோட பயணிக்கும் என்ன? ஆகவே அது எத்தனையாவது விதி? முதலாவது நியூட்டன் முதலாவது விதி. ஆகவே எங்களுக்கு என்னது இது ரெண்டும் வராதுன்னு எங்களுக்கு இடப்பாடு தெரிஞ்சிச்சு. சரிதானே? அடுத்தது மோட்டார் வாகனம் ஒன்று தடுப்பை பிரயோகம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மோட்டார் தடுப்பு பிரியோனா நான் விசை ஒன்றை பிரயோகிக்கிறோம். அப்ப விசை ஒன்றை பிரயோகிச்சால் அது என்ன செய்ய போகுது? அதாவது என்னது அம்பர் முடுக்கம் என்ன? அதாவது என்னது வேகம் படிப்படியாக குறைய போகுது. ஆகவே அப்ப அந்த விசையை பிரயோகிக்கிறது பயன்படுத்தித்தான் அவங்க என்னது நியூட்டன் 2ஆம் விதி வந்து கொள்ளும். மற்றபடி நாங்க இந்த தடுப்பை பிரயோகித்தால் அது என்ன நடக்கும்? எங்களுக்கு என்னது அதாவது நியூட்டன் எத்தனை விதி? முதலாம் விதியாக காணப்படும். விசைன்றதை பிரயோகிக்கிறதுன்றது வந்து நியூட்டன் 2ஆம் விதி. அவை 2ஆம் விதியாக தான் அவங்க மீன் பண்ணி இருக்கிறாங்க. ஓகே, நீங்க அது கேள்விக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது பந்து பட்டு தெரித்தல், அது நியூட்டன் 3ஆம் விதி. ஆகவே 1 2 3 ஆகியதாக காணப்படும். இந்த 2வது கன்ஃபியூஸ் ஆக்கி போடாதீங்க. ஓகே, ரைட். அதாவது பயணிகள் ஒன்று வெஹிக்கிள்ல பயணிக்கிறாங்கன்னு சொல்லிக்கல சீட் பெல்ட் அணிகிற காரணம் என்னது? அந்த வேகத்துல போய்க்க பயணிகளும் அதே வேகத்தால் வாகனம் சார்பாக அதே வேகத்துல பயணிச்சு இருப்பாங்க. ஆகவே எங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த பயணிகள் இதுன்றது நியூட்டன் முதலாம் விதிக்கமைய அவங்க இயங்குவாங்கல்ல. எந்த படியினாலதான் நாங்கள் என்ன செய்ய வேணும்? சீட் பெல்ட் போட வேண்டும். என்னது சடனா பிரேக் பிடிச்சால் என்னது அதே வேகத்துல போய்க்க தூக்கி வீசப்படும். இருசொற் பேரிட்டு விதிகளில் ஒன்று அல்லாதது. அங்கிகள் ஒன்று விஞ்ஞான பேர் எழுதும் பொழுது சாதி பேர் முன்னும் இனப்பேர் பின்னும் எழுதப்படும். அது சரி. அச்சிடலின் போது கீழே கோடிடப்பட வேணும். இல்ல நாங்க கையால எழுதும் பொழுதுதான் என்ன செய்யப்படும்? கோடிட வேணும். அச்சுடேக்ல என்னது இட்டாலிக் சாய்வு எழுத்துல இதெண்ட வேணும். சாதி பேரு முதலெழுத்து மட்டும் ஆங்கில பேர் எழுதாது சரி. ஆங்கில எழுத்துக்கள் எழுதப்பட வேணும். அதுவும் சரி. ஆகவே என்னது அல்லாததுன்னு கேட்டிருக்க பிள்ளைகள் இதுல கேள்விகளை கிளியராக வாசிச்சு என்ன மாதிரி கேள்வி கேட்டுக்கொண்டு ஆன்சர் பண்ணிக்கொள்ளுங்க. டப்புன்னு வாசிச்சு போட்டு உடனே ஆன்சர் பண்ணிக்கொள்ளாதீங்க. ரைட். அடுத்தது ஏமன்றை தாழ்த்தப்படுவதற்கான சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு கீழே தரப்பட்டிருக்குது. ஓகே, இந்த சமன்பாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இரும்பு உற்பத்திக்கு தயவு செய்து பாடமாக்கி கொள்ளுங்க. சரி, இதுல 4 மோல் இரும்பு உற்பத்தி செய்யப்படும் போது வெளியேற்றப்படும் CO2வின் திணிவு யாதென்று கேட்டிருக்கு பிள்ளைகள். அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் 2 மோல் இரும்பு உற்பத்தியில இருந்து எத்தனை மோல் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வருது? 3 மோல் வந்து கொள்ளும். ஓகே, ஆகவே அப்ப இது 4ஆ வர வேணும்னு சொன்னால் அப்ப எங்களுக்கு எத்தனை மோல் உங்களுக்கு CO2 வரும்? 6 மோலாக காணப்படும். சரிதானே? ஆகவே அப்ப 2 இரும்பு வர வேணும்னா எங்களுக்கு 3 கார்பன் டை ஆக்சைடு வரும். ஆகவே எங்களுக்கு 4 வரணும்னு சொன்னால் எங்களுக்கு CO2 எத்தனை வரும்? 6 வந்து கொள்ளும்.
ஆகவே எங்களுக்கு கார்பன் டை வாயுன்ற மூல் தெரியும் எவ்வளவு 6 மூல் சமன் திணிவின் கீழ் திணிவு உங்களுக்கு தன் கேள்வி திணிவு தெரியாது மூலர் திணிவு உங்களுக்கு காண தெரியும் ஏற்கனவே முதலாவது செய்து காட்டினது ஆகவே கார்பனுக்கு 12 ஆக்சிஜனுக்கு 16 அப்ப 2 32 32 12 44 என்ன ஆகவே எங்களுக்கு மூலர் திணிவு 44 காணப்படும் சரி ஆகவே எங்களுக்கு என்ன நடக்க போகுது திணிவை காண்றதுக்கு இது வந்து இங்க பெருக்கப்பட்ட 6 4 24 6 4 24 25 26 என்ன ஆகவே 264 கிராமாக காணப்படும் சரியா அடுத்தது 60 வாட் வலுடைய மின்விசிறி 10 மணி நேரம் இயங்கும் போது வெளியிடப்படும் மின்சக்தியின் அளவு கேட்டிருக்குது ஆகவே என்னது வலு சமன் வலு காண்பது மின்சக்தி இது என்ன சமன்பாடு E சமன் மின்சக்தி E சமன் என்னது வலு தர நேரம் என்ன ஆகவே அப்ப நான் பார்த்தோம்னு சொன்னால் வலு எவ்வளவு 60 செய்து காட்டுறேன் ஆகவே எங்களுக்கு என்னது E சமன் ஓகே வலு தர நேரம் என்ன ஆகவே அப்ப எங்களுக்கு மின்சக்தி கேட்டிருக்குது எங்களுக்கு வலு தெரியும் வலு எவ்வளவு 60 தந்திருக்கு சரியா வலு தர நேரம் வந்து எவ்வளவு 10 மணித்தியால ஆகவே செகண்டுக்கு மாத்த வேணும் அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்வோம் அத நிமிடமாக்குறதுக்கு 60ஆல பெருக்குவோம் மேலும் செகண்ட் ஆக்குறதுக்கு 60ஆல பெருக்கிக் கொள்வோம் சரிதானே பிள்ளைகள் ஆகவே அப்ப இதுல இருந்து நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கொள்ளலும் பாருங்க அவங்க என்ன தந்திருக்கிறாங்க 60 வரும் அடுத்தது 10 தர 60 தர அப்ப 60 தர 60 இத்தனை போடையில ஆகவே நாங்கள் என்னது 3600 எடுத்துக்கொள்ள முடியும் என்ன அதாவது மணித்தியாலத்தை செகண்ட் ஆக்குறதுக்கு 3600 பெருக்கிக் கொள்ள முடியும் அப்ப 60 தர 10 தர 3600 ஆகவே இது ஆன்சர் இதெல்லாம் வராது ஆகவே இதுதான் ஆன்சராக காணப்படும் இரண்டாவது சரியா ரைட் படத்தில் உள்ள இளையத்தை இனம் காண்க ஆகவே உங்களுக்கு இலகுவாக சொல்லி தந்தனா அதாவது உங்களுக்கு என்னது வெவ்வாறாக கெட்டபோல் மாதிரி இருக்கிறது என்ன இது இதய தசை இளையம் என்ன ஆகவே இதய தசை இளையமாக இருக்கு அடுத்தது படத்தில் காட்டப்பட்டுள்ள அமைப்பில் நிகழும் அரேஞ்ச் சமன்பாடு கீழே தரப்பட்டுள்ளன ரைட் ஆகவே அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் ஓகே இதுல வந்து என்னது இதுல எக்ஸ் வந்து என்னது ஐதர்சன் வாயுவும் இங்க வந்து எங்களுக்கு என்னது ஆக்சிஜன் வாயுவும் வந்து கொள்ள போகுது ஆகவே அப்ப எங்களுக்கு இலகுவாக எங்களுக்கு தெரியும் ரைட் அப்ப இவர் யாரு இவர் அனோட்டாகவும் Y வந்து அனோட் இவர் வந்து கேதோட்டாக தொழிற்படும் ரைட் ஆகவே அனோட்ல நடக்கிறது எப்பவுமே என்னது ஒட்சியேற்றல் தாக்கம் அது மின் ரசாயன களமாக இருக்கலாம் மின்பகுப்பு களமாக இருக்கலாம் ஆகவே எப்பவுமே ஒட்சியேற்றம் கதோட்ல எப்பவுமே தாழ்த்தல் ஆகவே கேள்வியை பார்த்துக் கொள்வோம் அப்ப எங்களுக்கு வந்து Y அனோட் என்ன ஆகவே இதுல பார்த்தோம்னு சொன்னால் இதுல எங்க அனோட் இருக்குது இல்ல Y இதெல்லாம் பிள்ளை என்ன இது கதோட்டம் தந்திருக்கிறாங்க ஆகவே அது வராது இவரும் கேதோட்டன் தந்திருக்கிறாங்க ஆக வராது எங்களுக்கு Y வந்து அனோட்டாக இருக்கும் ஆக இது ரெண்டு தான் வரப்போகுது ஆகவே நான் இது ஏற்கனவே சொன்னான் என்னது அனோட்ல நடக்கிறது என்னது ஒட்சியேற்றல் என்ன ஆகவே Yல நடக்கிறது என்னது ஒட்சியேற்றம் ஆகவே எங்களுக்கு தான் வரப்போகுது என்ன அதாவது கேதோட்ல தாழ்த்தலும் அனோட்ல ஒட்சியேற்றலும் நடக்கும் இது நீங்கள் மறக்க கூடாது ரைட் மேற்படி அமைப்பில் முதன்மை சுருள் மற்றும் துணைச்சுருளுக்கான சுருள்கள் விகிதம் 1:10 தந்திருக்குது மின்னோட்டம் 10 ஆம்பியர் பாய்மே துணை சுற்றினாக பாயும் ஓட்டத்தின் அளவு இதுல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விளங்கப்படுத்தின்னு பார்த்துக் கொள்ளுங்க அதாவது என்னது முதன்மை சுற்றுல இருக்கிற
சுருள்களின் எண்ணிக்கை. ஓகே, அதே மாதிரி என்னது துணை சுற்றில் இருக்கிற சுருள்களின் எண்ணிக்கை இடையிலான விகிதம் எங்களுக்கு என்னவா இருக்க போகுது, ரைட்? அதாவது முதன்மை சுற்றில் இருக்கிற அழுத்த வேறுபாட்டுக்கு, ஓகே, பிரைமரியா முதன்மை சுற்று, துணை சுற்று செகண்டரி. ஆகவே எங்களுக்கு துணை சுற்றில் இருக்கிற அழுத்த வேறுபாட்டுக்கு இடையிலான விகிதத்துக்கு சமன். சரிதானே? இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால், ஓகே, இதுல பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சுருள்களுக்கு இடையிலான விகிதமும் என்னது இதுவும். அப்ப நாங்க என்னது முதன்மை சுற்றுல ஏற்படுத்தப்படுற வேல்யூ என்ன துணை சுற்றுல இருக்கிற வேல்யூக்கு சமன். அப்ப எங்களுக்கு வேல்யூ தெரியும் என்னது VI என்ன. ஆகவே என்னது VP, அதாவது முதன்மை சுற்றுல இருக்கிற இதுவும் முதன்மை சுற்றுல இருக்கிற மின்னோட்டம் சரிதானே சமன் கிளியரா போடுறேன். இதுல பாருங்க முதன்மை சுற்றுல இருக்கிற வேல்யூ. ஆகவே உங்களுக்கு என்ன வரப்போகுது VP, ஓகே, அதே மாதிரி முதன்மை சுற்றுல இருக்கிற மின்னோட்டத்தை பெருக்க வாரது சமன் துணை சுற்றுல இருக்கிற அழுத்த வேறுபாடு துணை சுற்றுல இருக்கிற என்னது மின்னோட்டத்தை பெருக்கிறதுக்கு சமனாக காணப்படும். சரிதானே? ஆகவே அப்ப இதுல எங்களுக்கு என்ன தெரியும் போடுவான். இதுல எங்களுக்கு என்னது VP எங்களுக்கு தெரியும் பிரைமரில வார என்னது மின்னோட்டம் எவ்வளவு தந்திருக்காங்க, எவ்வளவு 10 ஆம்பியர் என்ன. ஆகவே எங்களுக்கு 10 ஆம்பியர் என்று தந்திருக்கு. சரிதானே? சமன் என்னது VS இன்டு என்னது IS தான் கேள்வி. சரிதானே? ஆகவே இப்ப எங்களுக்கு தெரியும் VP VS எங்களுக்கு எவ்வளவு இதுல உங்களுக்கு தெரியும் என்னது சுழற்கலை வீதம் NP VP VS. அப்ப ஒன்றுங்கள் 10 என்ன. ஆகவே இது என்ன போகுது உங்களுக்கு அழகாக 1 கீழ் 10 காணப்படும். என்ன காரணம் VP இந்த VS இங்க என்னது பிரிப்படும் என்ன. ஆகவே VP VS என்ன நடக்க போது 1க்கு 10, அதாவது சுருள்களின் எண்ணிக்கைக்கு இடையிலான வீதத்துக்கு சமன் என்ன. ஆகவே 1 10 தர 10 சமன் என்ன இருக்க போகுது உங்களுக்கு IS, அதாவது துணை சுற்றில் இருக்கிற மின்னோட்டத்துக்கு சமன். ஆகவே இந்த 10 10 வெட்டுப்பட்டால் எங்களுக்கு IS எவ்வளவு இருக்க போகுது 1 ஆம்பியராக காணப்படும். சரிதானே? இங்க எவ்வாக சமன்பாடு போட்டீங்கன்னு சொன்னால் கிளியராக உங்களுக்கு என்னது நீங்க கண்டுகொள்ள முடியும். ஓகே, ஆகவே இதுல தந்திருக்கு. இதுல பாருங்க சுருள்கள் எண்ணிக்கை விகிதம் எவ்வளவு 1க்கு 10 என்ன. 1க்கு 10 வகையா போட்டீங்கன்னு சொன்னா இங்க இலகுவாக நீங்க கால்குலேட் பண்ணி கொள்ள முடியும். அப்ப திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். அதாவது என்னது முதன்மை சுற்று துணை சுற்றுல இருக்கிற முறுக்கள் எண்ணிக்கைக்கு இடையிலான விகிதம் முதன்மை சுற்று துணை சுற்று இடையிலான அழுத்த வேறுபாட்டுக்கு விகிதத்தின் சமனாக காணப்படும் என்ன. அதே மாதிரி முதன்மை சுற்றுல இருக்கிற என்னது வேல்யூ துணை சுற்றுல இருக்கிற அந்த வேல்யூக்கு சமன். அப்ப வேல்யூ என்னது அழுத்த வேறுபாட்டு என்னது மின்னோட்டத்தோட பெருக்கிறதுக்கு சமனாக காணப்படும். ஓகே, அப்ப இவ்வகையாக இந்த பெருமானங்களை பிரதியிடுவதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆன்சர். அங்கிகளின் சுவாசம் தொடர்பான கூற்றுகள் கீழே தரப்பட்டுள்ள. காற்று சுவாசத்தின் போது ATP சக்தி உற்பத்தி செய்வது சரி. காற்றின்றிய சுவாசத்தின் போது தாவரக்கிழங்கில் எலக்ட்ரிக் அமிலம் எலக்ட்ரிக் ஆசிட் வாரது இல்ல விலங்குகளே அது வராது. சில வகை பாக்டீரியாக்கள் காற்றின்றிய சுவாசத்தை மேற்கொள்ளும், அது சரியாகவே Aயும் Cயும். அடுத்தது பின்வருவற்றில் காரமாக தொழிற்படாத மூலகம். அப்ப இதுல பிள்ளைகள் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு காரம், இது காரம், இது காரம். ஆகவே இதுல உங்களுக்கு வர வேணும் எல்லாமே காரம் தான். என்னது
வெண்காரமாக தொழிற்பாடாதது என்று கேட்டுக்கணும். வெண்காரமாக. ஓகே, வெண்காரம் சொல்லும் பொழுது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வெண்காரம், சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு வெண்காரம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வெண்காரம். ஆகவே இதான் என்னது மென்காரம், அதாவது மென்மூலமாக இருக்கு. ரைட். உயிரியல் மூலக்கூறு இயல்பு கீழே தரப்பட்டுள்ளது. CHO ஆகிய மூலங்களை கொண்டது. அது என்னது? லிப்பிட்டும் கார்போஹைட்ரேட்டுக்கும் ரெண்டுக்குமே CHO தான். ஐதர்சன் ஒட்சனுக்கு இடையிலான விகிதம் 2 கொண்டு. ஆகவே கட்டாயம் இது இருக்கும் போது கார்போஹைட்ரேட் தான் இதுல விளங்கிட்டது. மேற்பெண்ணது கலச்சுவரை ஆக்குவதில் பங்களிப்பு செய்யும். ஆகவே எங்களுக்கு என்ன ஆன்சர்? கார்போஹைட்ரேட். ரைட். அடுத்து தடைப்பெருமானம் பென்டென்ட் உடைய தடையொன்றில் 3 வோல்ட் ஒரு வழங்கும் போது தடையுண்டாக பாய மின்னோட்டம் எங்களுக்கு என்ன ஓமின் விதிப்படி எங்களுக்கு என்ன சமன்பாடு? V சமன் IR. என்ன? ஓகே, அப்ப எங்களுக்கு தெரியும் V சமன் IR. எங்களுக்கு V எவ்வளவு? அழுத்த வேறுபாடு 3 வோல்ட். V சமன் எங்களுக்கு மின்னோட்டம் கேட்டிருக்கு என்று தடை எவ்வளவு? 12 காணப்படும். ஓகே, ஆகவே இங்க வகுத்து விட்டால் உங்களுக்கு எவ்வளவு? 1/4 1/4 எவ்வளவு? காவாசி. ஆகவே எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 0.25 காணப்படும். ஓகே, ஆகவே எங்களுக்கு எவ்வளவு? 0.25 ஆம்பியராக இருக்கும். ஓகே, நீங்க சுருக்கிக் கொள்ளுங்க. சரிதானே? அதாவது இது இங்க அஞ்சல் வகுப்பட்டால் உங்களுக்கு என்னது? 1/4 வரும். அப்போ எவ்வளவு? 1/4 0.25. என்ன? ரைட். அடுத்தது பார்த்துக் கொள்வோம். ஆய்வுக்கூடத்தில் நிகழ்த்தப்பட்ட ரசாயன தாக்கங்கள் 3 தரப்பட்டுள்ளன. மெக்னீசிய நாடாவை எரித்தல். அப்ப மெக்னீசிய நாடாவை எரிக்கிறது என்ன அர்த்தம்? மெக்னீசியம் ஆனது ஆக்சிஜனோட சேருது. ஆகவே முதலாவது சேர்க்கை தாக்கம். அடுத்தது பார்த்தோம்னா பேரியம் குளோரைட்டும் சோடியம் சல்பேட் சேர்க்கைகள். இந்த பேரியம் இது இந்த சல்பேட்டோட சேரும், சோடியம் இந்த குளோரினோட சேரும். ஆகவே பேரியம் சல்பேட்டும் சோடியம் குளோரைட்டும் உருவாகும். ஆகவே இது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். பொட்டாசியம் பெருமையிட்ட வெப்பமேற்றது. ஆகவே அது ஒரு பிரிகை தாக்கம். ஆகவே முதலாவது சேர்க்கை என்று சொல்லும் பொழுது நீங்க டப்பண்டு வெட்டிடலாமே. முதலாவது சேர்க்கைன்னா அப்ப என்னது? இது 2வது வராது, என்னது 4வது வராது. ரைட். 2வது என்ன தாக்கம்? இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஆகவே இது ஆன்சர் கடைசி பிரிகை தாக்கம். ஆகவே 3வது ஆன்சராக இருக்கு. ரைட். அடுத்தது பொருளொன்று நீரில் முதற்கு முறை படம் காட்டப்பட்டுள்ள இது தொடர்பான கூற்றுக்கள் சரியானது. ஆகவே இந்த பொருளால இடம்பெயர்க்கப்பட்ட நீரில் என்னது? திணிவு அப்பொருளின் நிறைக்கு சமனாக காணப்படும். ஆகவே அப்ப நாங்க பார்க்க போற இடம்பெயர்க்கும் நீரின் கனவளவு பொருளின் முழு கனவுக்கு சமம். அது இல்ல, இடம்பெயர் நீரின் கனவளவின் நிறை பொருளின் நிறைக்கு சமனாக இருக்கும். இடம்பெயர்க்கும் நீரின் நிறை. ஆகவே என்னது? இடம்பெயர்க்கும் நீரின் கனவளவின் நிறை பொருளின் நிறைக்கு சமனாக காணப்படும். அடுத்தது கைத்தொழில் மயமாக்கல் விளைவாக ஏற்படும் பின்வரும் என்னது? கைத்தொழிலால நாங்க என்ன செய்ய போறோம்? அதால தொழிற்சாலை அந்த கழிவுகள் தண்ணிக்குள்ள விடப்படாது. என்ன செய்ய போது? நட்போசனையாக்கத்துக்கு விளைவாக என்ற பொருள். ஆகவே பிள்ளைகள், உங்களுக்கு இது நான் படிப்பிச்சது உங்களுக்கு கிளியராக விளங்கியிருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க என்ன செய்து கொள்ள முடியும்? இதை ஷேர் பண்ணி கொள்ள முடியும். ஓகே, ஆகவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? இந்த வின் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள முடியும். இதுல என்னது Facebook சேனலும் இருக்குது, நீங்க போய் பார்த்துக்கொள்ள முடியும். சரிதானே? ஓகே, தேங்க்யூ.